எட்டாம் வகுப்பு தமிழ் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இந்த சொற்கள்லாம் பார்த்தோம்னா பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி படித்தா ஏதோ இடைவெளி இருக்குது. கதையை படித்தேன் இப்போ வந்தால் தான் சரியான சொற்றொடராக இருக்கும். கதையை படித்தேன் படிக்கும் போதே நமக்கு தெரியும். இந்த ஒற்று இல்லாமல் எழுதி கொண்டேன் அப்படின்னா பாருங்கள், அது சென்டென்ஸே நமக்கே எழுதி கொண்டேன் அப்படிங்கிறது தான் முழுமையான வாக்கியமாக இருக்கும். இதை இயல்பாக படிக்க இயலாதவாறு தான் நமக்கு இருக்குது. இங்கே இருக்கிறது அப்படி சொன்னது அப்படின்னு. இதற்கிடையில் என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஓசை இடைவெளி இருப்பதை நம்ம தெரிகிறோம். பாருங்கள், கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும், இப்படி தான் நாம் பேசுவோம். இந்த மாதிரி ஒற்று வைத்து தான் நாமளே ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு நம்ம பேசுவோம். இந்த மாதிரி இயல்பாக படிக்க முடியும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சொல்லின் முதல் எழுத்து இப்போ புணர்ச்சியின் போது நம்ம பிரித்தெழுதுகளாக எழுதினோம்னா வருமொழி நிலைமொழி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இருக்கும். அந்த வருமொழி இருக்கு இல்லையா, ஒரு சொல்லின் முதல் எழுத்து வருமொழியில் கசதபா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள்லாம் ஒன்றாக இருந்ததுன்னா அதற்கு முன்னால் உள்ள சொல்லேன். இப்போ பாருங்கள், அப்படி சொன்னது, இந்த சொல்ல எடுத்துக்கலாம். இதில் அப்படி சொன்னது, இது நிலைமொழி, இது சொன்னது வருமொழி. இந்த சோ அப்படிங்கிற எழுத்து இந்த கசதபல ஒரு எழுத்து. சோ சாவரிசையில் முன்னாடி சோங்கிறது சாவரிசை எழுத்து. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுதணும். இதோட மெய்யெழுத்தை, இந்த சாவரிசையோட மெய்யெழுத்து என்னது, இச்சு தான், அதை சேர்த்து எழுதணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வல்லினம் மிகல். எல்லா இடங்கள்லையுமே இப்படி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம படிக்க போகிறோம். மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, இதெல்லாம் படித்த கவிதைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பாருங்கள். இயல்பாக பேசும்போது படித்த கவிதை தான். பெரிய தாவரம், இதெல்லாம் இங்கே வல்லின இந்த கசதப சொல் தான் இருக்குது, ஆனாலும் மிகாது. அதுக்கு என்ன காரணம்னு இலக்கண ரூல்ஸ் இருக்குது, மிகா இடங்கள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மிகவில்லை ஆகிய சொற்கள்லாம் வல்லினம் மிகாது. இந்த மாதிரி வல்லினம் மெய் மிகக்கூடாத இடங்களை என்னன்னு சொல்கிறோம், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இரண்டுமே இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அந்த எந்தெந்த எழுத்துகள் முன்னாடி மிகும், எந்தெந்த சொற்கள் முன்னாடி மிகாது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சொற்களினோட கருத்து பொருளே மாறிடும். செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு தான் இந்த வல்லினத்தை மிகுதலும் மிகாமையும் நமக்கு உதவுது. இப்போ பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, இது ரெண்டுக்குமே பாருங்கள் பொருள். மண் வெட்டி கொண்டு வானா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த கருவி, மண் வெட்டியே எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண் இருக்கு இல்லையா, மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளை கொடுக்குது பாருங்கள். ஒரு இக்குக்கு பொருளே மாறுபடுது. இதுதான் நாம் இந்த வல்லினமை மிகா இடங்களை பார்த்து எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுறதும் மிகக்கூடாத இடத்தில் மெய்யிட்டு எழுதுவதும் தான் தவறு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சந்தி பிழை அல்லது ஒற்று பிழைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு 2-3 இது தெரிஞ்சுக்கலாம். அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது அந்த இந்தன் வந்தால் வல்லினம் மிகும் நாம் போட்டுடணும். அந்த பக்கம், இந்த கவிதை நாம் உச்சரிக்கும் போதே ஒரு சிலதெல்லாம் தெரியும், ஆனால் ஒரு சில இடங்களில் பிழை செஞ்சுருவோம். அதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் நம்ம படிக்கிறது. அந்த பக்கம், இந்த கவிதை, அப்போ சுட்டுத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். வினா, எந்த திசை, எந்த சட்டை, இந்த எந்தன் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். வெளிப்படையாகனா என்ன, தலையை, எய், ஈ கூட்டல் ஐ தானே எய், இந்த மாதிரி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி, இங்கேயும் தை.
நான்காம் வேற்றுமை உருவாகிய கு, நான்காம் வேற்றுமை உருபு 8 வேற்றுமை இருக்குது நமக்கு தெரியும். முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. மற்ற ஐயாளுக்கும் இன்னது கண்ணு நமக்கு தெரியும். வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும். எனக்கு தெரியும் கு வெளிப்படையாக வருது இல்லையா கு. இந்த இடத்துல என்ன செய்யுது, இந்த அடுத்த சொல் வருமொழியோட இந்த எழுத்து என்னது, முதல் எழுத்து தே. தேவோட வரிசை ஒற்றுனா இத்து. எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வல்லினம் மிகும். சரிங்களா? இப்போ இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எழுதும் போது அப்படியே இயல்பாக நமக்கு வந்துடும். எழுத எழுத என்ன ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும்.